நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் முழுக்க நீங்க பார்க்க போறது மோதி பார்க்கலாம் சுற்று. தீப்திக்கு நான் வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்கேன், தீப்தி எனக்கு மெலடி கொடுத்துருக்கா. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரோ காக்க வந்த பாட்டிகளை நாடு நாராய் கிழிக்கும் சாரோ. This is definitely not out of comfort zone for you. You are a very versatile singer. நல்லா சூப்பரா பண்ண. நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கொரு நன்றி. நீ புத்திசாலியா இருந்ததுன்னா நீ ஒரு கிளாசிக்கல் பேஸ் வச்சு நீ மெலடி எடுத்து. கரெக்ட். அதான் that's what exactly I am saying. இந்த மாதிரி பாட்டு தான் நான் பண்ணதில்லை அவ்வளோவா. அண்ட் ஃபீல் கொடுக்குற பாட்டு இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ. அண்ட் ஐ திங்க் ஆன் தட் பேசிஸ் ஒன்லி அவள் எனக்கு மெலடி கொடுத்துருக்கா. Amazing. ஐ வாண்டட் டு ப்ரூவ் தட், ஐ மீன் நாட் ப்ரூவ், அட்லீஸ்ட் ட்ரை தட் எனக்கு அந்த ஃபீல் கொடுக்குற பாட்டு எனக்கு வரணும்னு. எனக்கு அது ரியலா பிடிச்சது. Whatever you are saying now. இப்போ கொஞ்சம் சீரியஸ் மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் 1-on-1 சேலஞ்சில் இப்போ யார் சேஃப் ஜோன் போக போகிறாங்க அண்ட் யார் டேஞ்சர் ஜோன் போக போகிறாங்க. ஓவர் டு த ஜட்ஜஸ் நவ். தீப்தி தான் உங்கள் ரவுண்டில் சேஃப் ஜோன். தேங்க்யூ சார். டேஞ்சர் ஜோனுன்னு சொன்னோன்னே அந்த மூமெண்ட் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த பாட்டுக்கு நான் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ பாடியே என்னால் ஐ கம் டு த டேஞ்சர் ஜோன். அதனால் இனிமேலேருந்து டபுள் தி எஃபர்ட் போட்டாலும் இட் இஸ் வெரி டவுட்ஃபுல். டாப் 15 போவேனான்னு ரொம்ப பயமாக இருக்குது. மஞ்சள் வெயில் மாலையிலே மெல்ல மெல்ல இருளே பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே. சாங் மூடு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாடுறீங்க. இதில் வந்து 80% வந்துடுங்க. மெலடி கொடுத்தது வந்து ஒரு விதத்தில் எனக்கு அட்வான்டேஜஸாக போயிடுச்சு. பிகாஸ் அதுலேயும் நான் வந்து வெஸ்டர்ன் மெலடி எடுத்துக்கிட்டேன். பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் நடந்தது. ரஹ்மான் பாடும்போது அது ஒரு தனி ஒரு ஃபீல் இருந்தது அந்த சாங். அதான் சாங் அப்படியே அழகே தருது. அது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தது. சையத் தம்பி சையத் இஸ் வென் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் நான் நினச்சது நல்லா பாடணும்னு நினச்சி செலக்ட் ஆகிடுவேன்னு நினச்சேன். பட் அதுக்கு மாறா ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 1-on-1 ரவுண்டில் நான் திவாகரோட பாட போகிறேன். ஸோ இருக்கிற எல்லா பேர்ஸ்லையும் எங்களது ரொம்ப டஃப்பான பேருன்னு சொல்லலாம். ஏய் ஓட்டக்கார மாறி முத்து, ஒட்டவாயி மாறி முத்து, ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா. ஏய் அரசி கட்ட ஐயவ பொண்ணு, அப்பக்காரி அண்ணம்ம பொண்ணு, ஜவள்ளி விக்கும் மாணிக்கம் பொண்ணு சௌக்கியமா. ரொம்ப அழகா பாடுங்க. எங்கெங்க எப்படி எப்படி பாவனை கொடுத்து என்னென்ன பாடணுமோ அதெல்லாம் உங்ககிட்ட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா. யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். சாங் செலெக்ஷன் அப்படியே சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட வாய்ஸுக்கு என்னெல்லாம் ஹைலைட்ஸ் எடுத்துகிட்டு வரலாமோ அதெல்லாம் இந்த சாங்கில் இருக்குது. நல்லா பாடினேன். நாங்கள் நினச்சது தான். இட் இஸ் த இன் பர்சன் இஸ் சரத் சந்தோஷ். ஓகே, ஸோ திவாகர் நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. மீட் யூ இன் லைஃப் லைன். இந்த 1-on-1 சேலஞ்சில் நான் மதுமிதாக்கு எகேன்ஸ்டாக பாட போகிறேன். அவளுக்கு நான் கொடுத்துருக்க ஜானர் வந்து குத்து சாங். மறுக்காத சிரிக்காத குடிக்காத கையா குடிக்காத மறுக்காத பார்வதி, என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது. I know you can do everything. ஏன்னா உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. வாய்ஸ் வந்து ஒரு gift. You're born to sing, பார்வதி. எங்கிருந்து வந்தாயடா என்னை பாடுபடுத்த நீ என்னை பாடுபடுத்த. உங்களுடைய அந்த பல்லவி ஃபர்ஸ்ட் லைன் எப்போ பாடினாலும் அதில் ஒரு சுகம் இருந்தது. ரொம்ப இம்ப்ரெஸ்
பண்ண பாடகி வந்து பார்வதி தான். யாருங்க? After the safe zone, Parvati. Thank you. ரிசன் பாய் சார் வந்து உட்காந்து பாடுறதுனால கொஞ்சம் ஃபோக்கு ராவான ஃபோக்லாம் பாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால அந்த ஃபோக் ஜேனர் கொடுத்துருக்கேன். பச்ச நெருப்பு பத்திக்கிருச்சு, பச்சை மனசு பத்திக்கிருச்சு. உனக்கு கொடுத்த வேலை ரொம்ப அழகா சிறப்பா நன்றி, ரொம்ப நன்றி. கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் நந்த ரமேஷ், சொல்லுங்க. குட் அட்டெம்ப்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். ரமேஷ் வந்து அந்த அளவுக்கு நல்லா பாடல, அதனால் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. ரமேஷ், நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த ரவுண்டை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ரவுண்டு நல்லா பாடணும்னு எனக்கு முடியும்னா நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா பாடிட்டு தான் இருந்தேன். இங்கே வரும்போது தான் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே அடைச்சிருச்சு. அந்த பாட்டை இப்போ பாட விட்டால் சரியாக பாடிடுவேன், அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. தொடர்ந்து 6 வெற்றி படங்களை கொடுத்து அண்ட் அதில் 5 படங்கள் ஹீரோவாக நடித்து வருத்தப்படாத வாலிப சங்கத்தின் தலைவராக மாறிக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Ladies and gentlemen, please welcome வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் சிவகார்த்திகேயன். எல்லாரும் விளையாட்டுக்குள்ள வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி நம்ம கேங் வந்து பேரை வந்து பார்த்தீங்கன்னா படத்து டைட்டிலாகவே வச்சிட்டீங்க. நீங்கள் வாலிபர்னு உங்களையும் சேர்த்துக்கிட்டீங்களா அதில்? ஹலோ, ஏன் 7 குழந்தையாச்சுல்ல இது வரைக்கும்? 2 தான். 2 தானா? மீதி 5? ஹலோ, ஒரு குழந்தை இருக்கிறவர் வந்து இப்போ படத்தில் நடிக்கும்போது 2 குழந்தை இருக்கிற அந்த சங்கத்தில் சேரக்கூடாதா? யாரையோ பற்றி பேசுகிறார், நமக்கு என்ன? எனக்கு இன்னும் கல்யாணமே அவ்வளோ ஆவாது. டவுட்டு தான். இவர் ஹோஸ்ட் பண்ணுறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சர்க்கஸ்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அடுத்து இங்கே பாருங்க, இப்போ இங்கே சிங்கம் வரப்போகுது, கரடி வரப்போகுது அப்படின்ற மாதிரி. இப்படி கிடையாது. முதல்ல வணக்கங்கள். ஏன்னா ஜட்ஜஸ் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. அண்ட் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லணும்னா தம்பியை பாட வச்சது தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம், எல்லாரீஸ்வரி மேடம், தம்பி உங்களை மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாரு, அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மேடம்? டேக் இட் ஈஸி. ஓகே, இன்னைக்கு யாரை கூப்பிட்டு வர போறீங்க பிரதர்? விஷ்ணுவா? வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த கொடுமையெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? ஓகே, எங்கே என்ட்ரியிலேருந்து வரீங்களா இல்லை இங்கே இருந்தே வா? என்ட்ரி இருக்கு. எத்திசை முழுக்கு மேங்கலிசை இந்த இசைக்கில்லை ஈடினாய். இது ஏப்ரல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கால்வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். வெரி நைஸ். சார், யார் முதல்ல பாட போறது? கிருஷ்ணன். கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்ன பாட்டு பாட போறீங்க கிருஷ்ணன்? வானு இருந்த சோலை. வானு இருந்த சோலை. ஓகே, நான் போல வான. வானு இருந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம், வானு இருந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் நடந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். இந்த சிச்சுவேஷனுக்கே நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு
ரொம்ப அருமையாக பாடினீங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இந்த பாடலை பாட போகிறீங்க, ஓப்பனிங் டைட்டில் சாங் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே என்ன உங்களோட ரியாக்ஷன்? ஒரு மைல்டு அட்டாக் ஒன்று வந்தது ஃபஸ்ட்டு. அதுக்காக ஒரு 2 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து. யாருக்கு வந்தது? அவருக்கு வரல, நான் பாடினதுக்கப்புறம் அவருக்கு வந்திருக்கலாம். ஆக்சுவலாக எவ்வளோ நாள் ஆச்சு பாடி முடிக்கிறதுக்கு? நான் கவுண்ட் பண்ணல, எனக்கு கணக்கு வரல. அதுக்கு மேலே 4 மாதமா 4 monthsன்னு சொன்னால் நம்பிடுவாங்க ஆக்சுவலாக. முதல் நாள் போய் பாடினேன். பாடும்பொழுது அது வந்து எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவர் நல்ல டைப்னால சொல்லலை, கருமம் அப்படின்னு சொல்லலை. அவர் தம்பி நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சாங்கை நம்ம கேட்டுருவோம். அவர் அந்தோணிதாஸ் அவர் பாடினார். அவர் பாடும்போது கேட்டுருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் பாடிக்கலாம் அப்படின்னாரு. இது நல்லா இருக்கு இந்த ஐடியா, நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுருவோமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் கேட்டுட்டு ஓடி வந்துட்டேன். இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பாட்டை வாங்கிட்டு நிறையா கேட்டு நானே கத்தி பாடி பார்த்தேன். வீட்டில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அடுத்து ஒரு 2 நாள் தொடர்ந்து பாடி ஒரு வழியாக முடிச்சிட்டேன் சாங். அப்புறம் விஷுவல்லாம் ஷூட் பண்ண பிறகு மறுபடியும் வந்து பாடினார். இப்போ தானே எனக்கு டியூன் எல்லாம் புரிஞ்சிருக்கு. அது இப்போ தான் டியூன்லாம் புரிஞ்சிருக்கு. ஆடும்போது தான் புரிஞ்சிச்சு, ஓ இதுதான் ரித்தமா, நம்ம வேற என்ன போல நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாட்டி வந்து பாடி அதுதான் ஒரு மாதிரி வந்து நின்றுச்சு பாட்டு. பட் பாட்டு பாடுறது உண்மையிலேயே கஷ்டமான விஷயங்க. அது மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இப்போ நீங்கள் பாட போகிறீங்க. பாட்டு பாடியானுமா? அண்ணன் பாடுவார், கூட சேர்ந்து நானும் பாடுவேன். ஓகே, வெரி நைஸ். ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம். இல்ல இது இல்ல, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல. வருத்தப்படாத வாலிப சங்கம், இவங்க வருத்தப்படாத வாலிப சங்கம். தேங்க்யூ. சின்ன பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே என்ன ஆசையுண்டோ, உள்ளம் தன்னை மூடி வைத்த தெய்வம் வந்தா சொல்லும் இங்கே. ஊரும் இல்லை பேரும் இல்லை. சஞ்சயோட சொல்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் மோஸ்ட் டியரஸ்ட் 2 people here. சிவா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவா. இப்போது த மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர் அண்ட் இந்த சின்ன பீரியடில் யூ அச்சீவ்ட் ஸோ மச். உங்களை பார்க்கும்போதெல்லாம் இந்த சூப்பர் சிங்கர் 3யோட ரெட்ரோ ரவுண்ட் தான் ஞாபகம் வருது. இன்னும் நிறைய ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்கட்டும். ஆல் ஆர் விஷஸ், ஆல் ஆர் ப்ரேயர்ஸ் வித் யூ. தேங்க்ஸ் மேம். அண்ட் இமான், மை டியர் பிரதர், குட்டியா he started his journey, musical journey. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு யூஸ் டு ரெக்கார்ட் நோ. ஸ்டில் ரிமெம்பர் யூனிஃபார்மோட. ஆமா, உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக உட்காந்து டியூன்லாம் சொல்லி கொடுக்குறது. அப்புறம் ஆமாம், எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி கரெக்டாக சைன்லாம் பண்ணுவேன். இங்கே தான் பள்ளி ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சொல்லுவேன். அந்த சப்பி சிக்ஸ் இப்போ இருக்கு. யார் சேஃப் ஜோன் போக போகிறாங்க அண்ட் யார் டேஞ்சர் ஜோன் போக போகிறாங்க? ஓகே, 4 பேரும் சேர்ந்து எந்த விதமான டவுட் இல்லாமக்கு ஒரு தீர்ப்பு இது. தட் கிருஷ்ணன் இஸ் பெட்டர் தென் சஞ்சய். கிருஷ்ணன் சேஃப் ஜோனில், சஞ்சய் டேஞ்சர் ஜோன். டாப் 20 ஒரு வாயில்லாத ஜீவன். பேசுவேன். பொண்ணுங்களோட மட்டும். எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ரு? நம்மளும் அந்த மாதிரி தானே. வெரி நைஸ். ஓகே தம்பி. அண்ணா, என்ன தம்பிக்கு ஒரு மியூசிக் கொடுங்க, டான்ஸ் ஆடிட்டே போயிடணும். அப்படி இதை மோகினி ஆட்டம் ஆடிட்டே போகணும். ஓகேவா? பின்ன ஜெயமாலினி ஆட்டமா? உங்கூர் ஆட்டம் தாயா? தரையில் இருக்க மண்ணை வாரி அவர் மேலே போடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துடைய தலைவர்கிட்ட திரும்புவோம். ஸோ இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சாரோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அண்ட் எப்படி இருந்தது காம்பினேஷன், இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி? நிறைய என்கரேஜ் பண்ணார் ஷூட்டில். இது இப்படி பண்ணுங்கள். நான் போய் கேட்பேன் சார், இந்த டைலாக் நான் சொல்லிட்டா சார், நான் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லுவார். ஒரு டைலாக் இருக்குது படத்தில், ஒரு பர்டிகுலர் சீன். அவரை எதிர்த்து நின்று நாங்கள் பேசணும். எங்கள் சங்கத்து சார்பாக மக்களுக்காக நாங்கள் முறையிடுவோம். இந்த ஊரில் வந்து இந்த நல்ல விஷயம் நடந்தே தீரணும்
அப்படின்னு சொல்லி நாங்கள் பயங்கரமாக நான் வந்து கத்திலாம் பேசுவேன். அவர் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருப்பார். என்ன கேட்பேன்னா ஆடலும் பாடலும் வைக்கணும் எங்கள் ஊருக்கு, இந்த வாட்டி ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை தடை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போகிற தவிர ஒரு வழியே இல்லையா அப்படின்னு அவர் அப்படியே ஷாக் ஆயிடுவார். நாட்டை விட்டு போகிற அளவுக்கு இப்போ ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு. பட் படமாக இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் வச்சு தான் இருக்கும். அண்ட் சத்யராஜ் சார் அவர் எதிர்த்து அந்த டைலாக் பேசும்போது எனக்கு நல்லா இருந்தது. ஓகே, ஒரு பெரிய ஹீரோ, அவரை எடுத்து நம்ம டைலாக் பேசுகிறோமே, சூப்பராக இருக்கே அப்படிலாம் சொல்லி. கனாலே வாக்க வாக்க நேரம் இல்லையா, சனோ சரோஜா ஆஜாரே ஆஜா, என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா. நல்ல பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ரொம்ப நல்ல எனர்ஜி இருந்தது. முக்கியமாக சரணமில் அந்த சிங்க்பேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டுவர்ட்ஸ் அந்த சரணம் மெயினில் என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ. பிகினிங் பல்லவியில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தது, அந்த டியூனிங் செட்டாக. பட் சரணமில் ரொம்ப அழகாக இருந்தது உங்களுடைய அந்த ஒரு டேக் ஆஃப். முக்கியமான விஷயம் வந்து அந்த ஃப்ரம் த ஹார்ட் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து யார் சேஃப் ஜோன் அண்ட் யார் டேஞ்சர் ஜோன்? ஷண்பகராஜ் சேஃப் ஜோன், நாராயணன் டேஞ்சர் ஜோன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்த்துட்டு உங்களுக்கு கிடைத்த பாராட்டுகளில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு பாராட்டு அப்படின்னு எதை சொல்கிறீங்க? யார் சொன்னாங்க? இல்லை, நம்ம பண்ண படங்கள் எல்லாமே காமெடி ஜானரில் தான் இருக்கும். செல்வராகவன் சார் படம் பார்த்துட்டு அவர் ட்விட்டரில் கூட போட்டார், ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டர், இந்த மாதிரி ஒரு ஆக்டரை பார்த்து எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டார். எனக்கு தெரிஞ்சு அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதான் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸான பர்சன், ரொம்ப எமோஷனலான படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவர் எதிர்நீச்சல் பார்த்த உடனே சொன்ன கமெண்ட் அதுதான். அவர் நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. அப்புறம் ட்விட்டரில் இந்த மாதிரி போட்டார். என்னோட போட்டியாளர் வந்து அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். நான் அவனுக்கு கொடுத்த ஜானர் வந்து செமி கிளாசிக்கல், அப்புறம் அவன் எனக்கு கொடுத்த ஜானர் வந்து வெஸ்டர்ன். பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்டேன் தினம் காலை மாலையும். ஒரு நல்ல வாய்ஸ் உங்களுக்கு இறைவன் கொடுக்கும் பொழுது எல்லா ஜோனர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த ஜோனர் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரொம்ப நல்ல ஒரு டிம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இறைவன். ஸோ அதுக்காக யூ ஷுட் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு ஹிம். தேங்க்யூ சார். கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்த்தால் எந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள். இதுக்கு மேலே சோனியாவுக்கு பாட முடியாது இந்த சாங், அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கு. அதுக்கு எங்களுக்குள்ள யுனானிமஸ் டிசிஷன், சோனியா சேஃப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனோ, நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனோ. ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ஏன் இல்லடி அவளுக்கு நான் சபாஷ் போட்டனோ, நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போட்டனோ. ஊதா ஊதா
மற்றவங்க நடந்து போனா வீதி வெறும் வீதி, நீ தெருவில் நடந்து போனா எனக்கு சேதி தலைப்பு சேதி. மற்றவங்க சிரிப்பை பார்த்தா ஓகே வெறும் ஓகே, நீ சிரிச்சு பேசும்போது எனக்கு வந்துடுதே சீக்கே. மற்றவங்க அழகு எல்லாம் மொத்தத்துல போரு போரு, சிங்காரிவோம் அழகு தானே போதை ஏத்தும் பீரு பீரு, கிங்கு ஃபிஷர் பீரு. ஊதா ஊதா ஒரசி போனா ஜாலி செம ஜாலி, நீ ஒரசி போன பிறகு பார்த்தா காலி ஐயம் காலி. மற்றவங்க கடந்து போனா தூசி வெறும் தூசி, நீ கடந்து போக பிறவும் குளிரு ஏசி விண்டோ ஏசி. மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் சீமாட்டி நீ சேட்ட சேட்ட, என்னோடைய கண்ணுக்கு நீ எப்பவுமே காதல் கோட்ட, நீ பாட்டுறேன் பாட்ட. ஊதா 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 கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனோ, நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனோ. ரோஜா ஊதா ஊதா. ஒரு புது சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம, டேலண்ட் இருக்கு, நீ இந்த பாட்டு கண்டிப்பாக பாடுவே அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்து என்னை பாட வச்சதுக்கு அவருக்கு தான் முழு கிரெடிட் போய் சேரணும். சார் தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஹரிஹரசுதா. பாட்டு ஆக்சுவலாக மறக்க முடியாது எனக்கு. ஏன்னா இதில் ஒரு லைன் வரும், நீ உரசி போன பிறகு பார்த்தா காலி ஐயம் காலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலி ஐயம் காலிக்காக ஒரு ஷாட் எடுக்கணும். அதில் வந்து என்னை தழகில தொங்க விட்டாங்க ஒரு 10 feet ஹைட்டில் இருந்து. கரெக்டாக அந்த ஒரு 3 தடவை ரிஹர்சல் பார்த்தோம். 4ஆவது தடவை வந்து என்ன நடந்துச்சோ தெரில, கயிறு அறுந்துருச்சு. கீழே எதுவுமே இல்லை. ஒரு 10 feet ஹைட்லேருந்து நல்லா தழகிலாக கரெக்டாக விழுந்தேன். பட் அது மண் தரன்றதுனால எனக்கு ஒரு 10 secondsக்கு என்ன நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபுல்லாக பிளாக்காக அப்படியே இருந்தது. கரெக்டாக அந்த லிரிக் மட்டும் கேட்டே இருக்கு, காலி ஐயம் காலி காலி ஐயம் காலி அது மட்டும் கேட்டார். பட் அதுக்கப்புறம் போய் பார்த்தேன், அப்போ தான் அளந்துலாம் பார்க்கும்போது 10 feet ஹைட்டில் இருந்து. ஸோ இந்த சாங் நிச்சயமாக லைஃப்பில் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி ஃபெஸ்டிவலாக இருக்கிற அப்படி ஒரு படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அப்படின்னா எது சிவா? டைலாக் ஒரு சீனாக கூட இருக்கலாம். சீன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, சத்யராஜ் சார் அவனோட பொண்ணு, அவர் தான் நான் லவ் பண்ணுவேன். அந்த பொண்ணு வந்து விளையாட்டாக சொல்லும், உனக்கு வந்து தைரியம் இருந்தால் நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லும். நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தானே வந்துடுவோம் அப்படின்னு நைட் டைமில் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறது. போயிருக்க டைமில் சத்யராஜ் சார் எந்திரிச்சு வர அவரை மீட் பண்ணி பேசிக்கிற ஒரு சீன் இருக்குது. ஏன்னா அவர் அப்படியே அமைதியாக நிற்கணும், நான் அவரை வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். அந்த சீன் தான் எனக்கு ஃபேவரட் படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சது. நடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஏன்னா அவர் மீசையெல்லாம் அப்படி தடவி விட்டுலாம் நான் கிண்டல் பண்ணோம். மீசையை முறுக்கிக்கிட்டே திருவீங்களோ எப்போ பார்த்தாலும் அப்படின்லாம் சொல்லணும். நான் அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. சார் அப்படின்னா அதெல்லாம் பண்ணு, என்ன ஜாலியாக பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவேன். ஸோ அந்த சீன் என்னுடைய ஃபேவரட் படத்தில். சௌந்தர்யோட வாய்ஸ் இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? இந்த ரேஞ்ச் கரெக்டாக இருக்குது. அந்த ஒரு ஃபால் செட்டும் அப்பப்போ யூஸ்வலி இட் கம்ஸ் இன் யோர் வாய்ஸ். அது இல்லை நல்லா ரவுண்டடாக அழகாக பண்ண.
வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து ஒன்று சொல்லுங்க. கொள்கை, கொள்கை. கொள்கை கொள்கை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அவர் சொல்லி நான் கேட்கலாம். நானா வாலிபனா? கமான் டார்லிங், நீங்கள் நீங்கள் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்கள் சார். இல்லை சார், நான் எதுவும் சொல்ல என்ன கருத்து, நீங்கள் ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். பெரியவங்க நீங்கள் சொல்லுங்க. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. சொல்ல வந்ததே விட்டார். தேவிக்கு பக்கத்தில் இருக்கிறதும் சாந்தி, என்ன வேணா சொல்லலாம். அதை பெர்சனலாக சொல்லும்போது நீங்கள் இன்னும் நிறைய படங்களை நல்லபடியாக நடித்து எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தரணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் நிறைய படம் மாத்தி யோசி இவர் கூட விளாட்னு வச்சுங்க, 4 நாள் விளாட்லாம். இல்லை, நான் உங்களை பற்றி தான் சொல்கிறேன். எனக்கு சொல்கிறேன், 4 நாள் விளாட்லாம் சிவா. அவரை வச்சு 40 எபிசோடே பண்ணலாம். நீங்கள் நல்லபடியாக, அதுதான் எங்களுடைய ஆசை. மாத்தி யோசி வித் ஆல் கேட்ஸ் அப்படின்னு போட்டுனா ஓடும். நீங்கள் என்னதான் கை தட்டினாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் பேசுறத பேசிட்டு தான் இருப்பேன்னு பேசுறாரு. இவர் கூட மாத்தி யோசி விளையாடி நான் பார்த்தே ஆகணும். ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். ஓகேவா? அவர் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் தான் சொல்லணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாது. அதை தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கிறேன். முதல் முறையாக நான் சிங்காக இருக்குது. இப்போ அதே பண்ணுறோம் நம்ம. திருப்பி கேட்குற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்க. இந்த கேமை நீங்கள் ஜெயிச்சு காட்டுறீங்க. ஓகே, ரெடி? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த சூப்பர் சிங்கரில் ஜெயிப்பீங்களா? ஜெயிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஜெயிப்பேன். அவுட்டு. சம்பந்தமே இல்லாத பதில் தானே சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல இப்போ பாவம். ஓகே, ஃபர்ஸ்ட்ல 4 ஜட்ஜிலே நல்ல ஜட்ஜி யாரு? 4 ஜட்ஜிங்களும் நல்ல ஜட்ஜிங்க தான். அதெல்லாம் ஒன்றும். ஹலோ, இங்கே வரியா மாக்காப்பா? மேயிற மாட்டை நக்கர மாடிக்கு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விடுறியா? அதாவது சொல்லியிருக்க கூடாது, அப்படியே விளையாடி இருக்கணும். அப்படியே கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ரூல்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை குழப்பிட்டாங்க சார். குழப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் விளையாடி காமிக்கிட்டுமா அந்த கேமை? ஓகே சிவா, நீங்கள் ஆரம்பிங்க. எனக்கு நீங்கள் விளையாடுங்கன்றாரு. ஓகே, ரெடியா? நாங்கள் 2 பேர் விளாட்றோம் பாருங்க, எப்படி விளாட்றோம் பாருங்க. அதில் அவர் கேட்டது என்ன, அந்த ஜட்ஜிங்களை யார் பிடிக்கும் நான் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லுவேன் நான்? ஐயா ராஜா, சொல்ல முடியுமா? மார்க் போடுறவங்களாச்சே. மார்க் போடுறவங்க தப்பா சொல்லலாமா? சொல்லலாம். நீங்க விளையாட்டுக்கா என்ன வேணா பேசுவீங்களான்றாரு. அதுதானே. இப்போ நாங்கள் விளையாடுறோம் பாருங்க சார். நாங்கள் 2 பேர் விளாட்றோம், கேளுங்க சிவா. பாருங்க அவர் எப்படி ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசுறாருன்னு பாருங்க. 4 ஜட்ஜிலே யார் நல்ல ஜட்ஜி? நான் வீட்டுக்கு போயிருந்தேன்னா ஒரே தண்ணி. சௌந்தர்யா எப்படி பாடினாங்க? அதே கேவலமாக தான் இருந்தது சாப்பாடு. கேவலமாக இருந்தது சாப்பாடு. கேவலமாக இருந்தது. வா, ஒரே தூக்கமாகுதுமா. இல்லை, சுஜாதா மேம் சொன்னாங்களே சௌந்தர்யா உங்கள் வாய்ஸ் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? வாய்ஸ் ஆகுது அப்பா, அடிக்கடி ஏப்பம் வருது. அடிக்கடி அவுட் அவுட். ஆமாம் 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 ஆமாம். வாய்ஸை சொன்னீங்க, இவரும் வாய்ஸை சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? இப்போ அவுட், இப்போ அவுட். ஓகேவா? இப்போ கரெக்டாக. அதாவது ஒரு அதிகத்தில் இருக்க ஒரு ரவுண்டை புரிய வைக்க ஒரு நாள் சூப்பர் சிங்கர் தேவைப்படுது இவருக்கு. இப்போ அவர் பாட்டுப்பா வெஸ்டர்ன் சாங் தானே தலைவா? ஆமாங்க. என்ன சாங்? ஓ லிட்டில் ஃப்ளவர். ரைம்ஸா? நர்சரி ரைம்ஸ்? இல்லை, அது ஒரு சாங்ஸ். என்ன சாங் அது? ஓ லிட்டில் ஃப்ளவர் தொம்புத்தோண்டு see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்ட லவர். சூப்பர் சூப்பர், ரெடி, சூப்பர் பா. ஓ லிட்டில் ஃப்ளவர் see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்ட லவர். ஓ லிட்டில் ஃப்ளவர் see your lover. நீங்க வயசானவங்களே கிடையாது, யூ ஆர் a youth. நன்றி. உங்களோட மனசுக்குள்ள இளமை இருக்கு. ரொம்ப நிறைய நாள் நீங்க நல்லா இருக்கணும். நன்றி. ரெடி சார். நீங்க போட்டிருக்க சட்டை என்ன கலர்? ஒரே வெயிலா இருக்குது. எங்க பார்த்தா ஒரே புழுக்கம். எங்க புழுக்கமா இருக்குது? நடந்து போகும்போது அங்கே எவனோ ஒருத்தர் சில்லறையை போட்டான், அதை எடுத்துன்னு போப்பா. ஏப்பா தெரியல அவனுக்கு. இன்னைக்கு எப்படி பாட்டு பாடினீங்க? அடடா, இப்போ தான் நினச்சேன், பசி எடுக்குது, எந்த ஹோட்டலுக்கு போகலாம்? என்ன சாப்பிட்றீங்க? சரி, அங்கே போகலாமா? சரி, ஓ கிருஷ்ண பவன் இருக்குது. இருங்க, அவர் கேள்வி கேட்க. என்ன 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 சாப்பிட்றீங்க? இந்த சூப் போட்டுனுக்குறேன்னு, இது கொஞ்சம் தொடச்சி வச்சு இப்போ போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் இல்லையா? சௌந்தர்யா நல்லா பாட்டுச்சா? ஏன்பா கிருஷ்ணா, நீ அன்றைக்கி எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்திய, அது என்ன பாட்டு அது? தெய்வமே, கடவுள் இருக்கார், கடவுள் இருக்கார் சிவா. 1000 ரூபா நானே வாங்கி கொடுத்துட்டா? வாங்க நம்ம போலாம். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. நல்ல வாய சம்பாரிச்சு இந்த நார வாய திங்குற, கணக்கு போட தெரியாம வாரி வாரி இறைக்கிற. காசு பணம் துட்டு மணி மணி, காசு
பணம் துட்டு மணி மணி. டார்லிங் வாங்க. ஓகே. மறுபடியும் யாருக்கும் 1000 போகுது பிளான் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, முடிஞ்சு அது ரிசல்ட்டு. 2 பேருமே முதல் முறையாக மோதி ஜெயிச்சு 2 பேருமே சேஃப் ஜோனுக்கு போயிட்டுருக்காங்க. போதுங்க போதுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குளிச்சா குத்தாரோ கும்பிட்டா பரமதிவா குடிச்சா நீர் மாறு புடிச்சா நீதாண்டு சொக்கு பொடி மீனாச்சே. பாலு சார் எப்படி அதை குழைவா பாடினாரோ அதே மாதிரி ரொம்ப நல்லா பாடு. பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம் பாசம் இன்னும் நீரச்சே ஆசையில நான் வளர்த்தே அள்ளி வச்ச வேளையில முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் குத்தமில்ல பாவம் வந்து பூவுக்கில்ல. எனக்கு உங்களோட வாய்ஸ் என்னமோ அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டோன் இருக்குது. அது இட் அட்ராக்ட்ஸ் மீ வெரி மச். ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம் யார் டேஞ்சர் ஜோன் அண்ட் யார் சேஃப் ஜோன்ல இருக்காங்கன்னு. தம்பி கணேஷ் சேஃப் ஜோன். இன்னைக்கு அது அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஜஸ்ட் ஜட்ஜஸ்க்கு நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஏன்னா இந்த லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். ஐ திங்க் வைஜெயந்தி டிசர்வ்ஸ் மோ அந்த அங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் மை ரிக்வெஸ்ட். ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு ஆல்சோ. நாங்கள் வந்து கரெக்டாக ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் ஜஸ்ட் ஃபெல்ட் இட்ஸ் ஜஸ்ட் a request. No, it's not a request. நீங்கள் சொல்லும்போது I can understand why you're saying this. Beautiful. I mean, I definitely, we also, all of us, now we heed your request. கொண்டறலாம். You can go. நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்வீட் ஆஃப் இமான் சார். முதல் முறையாக இது மாதிரி வந்து ஜட்ஜஸ் வந்து அவங்களுடைய தீர்ப்பு மாற்றி எழுதியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆஃப் யூ ஜட்ஜஸ். தேங்க்யூ ஸோ மச்.